ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் காலியாக உள்ள 309 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்திய அஞ்சல் கட்டண வங்கியில் காலியாக உள்ள பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு நவம்பர் 11ஆம் தேதி வெளியாகிருக்கு. தேசிய அளவில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் ஜூனியர் அசோசியேட் ஆகிய பதவிகள் நிரப்பப்படுது. மொத்தம் 309 காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இந்திய அஞ்சல் கட்டண வங்கி என்பது இந்திய அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் ஒரு வங்கி. இந்தியா முழுவதும் சுமார் 650 கிளைகளுடன் 1,65,000 தபால் நிலையங்கள் மூலம் செயல்படுது. இதில் 3 லட்சம் போஸ்ட்மேன் மற்றும் ஜிடிஎஸ் ஊழியர்கள் பணி செய்கிறாங்க. தற்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் 110, ஜூனியர் அசோசியேட் 199 என 309 காலி பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை, சிதம்பரம், ஈரோடு, காஞ்சிபுரம், காரைக்கால், கோவில்பட்டி, மதுரை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, உதயர்பாளையம் ஆகிய இடங்களில் 17 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 20 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் அசோசியேட் பதவிக்கு 32 வயது வரை இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் ஜூனியர் அசோசியேட் ஆகிய 2 பதவிகளுக்கும் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவராக இருக்கணும். ஜூனியர் அசோசியேட் பதவிக்கு அஞ்சல் துறை ஊழியர்களின் நிலை நாளின் அடிப்படையில் பணி நியமனம் பணி செய்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு அஞ்சல் துறை ஊழியர்கள் விண்ணப்பிக்க இயலாது. இந்த பணியிடங்களுக்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு அவர்களுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஊதியம் வழங்கப்படுது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களின் பட்டப்படிப்பில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. கிளை வாரியாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி தேர்வு, நேர்காணல் ஆகியவை கிடையாது. இருப்பினும் விண்ணப்பதாரர்கள் அதிகரிக்கும் நிலையில் ஆன்லைன் தேர்வு, குழு கலந்துரையாடல், நேர்காணல் ஆகியவை நடத்த வங்கிக்கு உரிமை இருக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அரசு ஊழியர்கள் IBBP online.bank.in இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதன்படி அதற்கான விண்ணப்ப கட்டணமாக 750 ரூபா செலுத்தணும். தேர்வு செய்யப்படும் நபர்கள் முதல் கட்டமாக 1 வருடத்திற்கு பணியமர்த்தப்படுவாங்க. தேவையின் அடிப்படையில் பணிக்காலம் அதிகரிக்கப்படும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 1/12/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.